इनी उறவுகளுக்கு काले वणकम आदरणीय बंधुगण नमस्कार अम्मा बोलोरो वच्ची आशा कुर्ची आपण मन भी बोलोरतीवो இன்னைக்கு வந்து எஸ்டர்டே வந்து சாவித்ரி பூஜா சத்யவான் சாவித்ரி கதை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சாவித்ரி பூஜா வந்து ஒரிசால வந்து ரொம்ப கரெக்டா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பக்தியோட இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக தமிழில் சொல்கிறேன். இந்த பூஜாக்காக ஒவ்வொரு அப்பா அம்மா வீட்டிலேருந்து வந்து பொண்ணுங்களுக்காக மேரேஜ் ஆகியிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த பூஜா வரும்போது வந்து அவங்களோட புடவை அவங்களுக்கு அது பூஜை பண்ணுறதுக்கு என்ன செலவோ எல்லாமே வந்து அவங்கவுங்க அம்மா வீட்டிலேருந்து தான் கொடுப்பாங்க. என்னோட அப்பா அம்மா இல்லை, மாமியார் வந்து ஏதாவது கெட்டதை பண்ணால் மட்டும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். நம்ம அவங்க நல்லதை பண்ணாவும் சொல்லணும். என்னோட அப்பா அம்மா 2 பேரும் இல்லைன்றதால எங்கள் மாமனாரும் மாமியார் தான் ஒவ்வொரு வருஷமும் அவங்க 4 பொண்ணுங்களுக்கு எப்படி காசு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எனக்கு கொடுத்து எனக்கும் புடவை எடுத்துட்டு அந்த பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காசு கொடுப்பாரு. நான் அந்த இதுல தான் இந்த பூஜா பண்ணுறேன். இங்கே இப்போ இருக்கிற இவங்க எல்லாமே வந்து ஒரிசால இருக்கிறவங்க தான். எங்கள் ஹஸ்பண்ட் கூட வேலை செய்கிறவங்க கொல்லிக்கு எல்லாருமே அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து காலையிலேருந்து வந்து தண்ணியே குடிக்க மாட்டாங்க. புது புடவை, புது வளையல், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, ஒரு சீப்பு, மை, அப்புறம் காலில் வைக்கிற அல்தா. இந்த பூஜையில் இன்னைக்கு ஃபாஸ்டிங் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பாங்க. அப்போ ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரூட்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு புதுசாக வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே வந்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து வீட்டில் ஒரு 5-6 பேர் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க. கோவில்லையும் போயிட்டு பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பக்கத்தில் வந்து லக்ஷ்மி பாலாஜி டெம்பிள் இருக்குது, அங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்களோட சாரி போட்டு அந்த சாமிக்கு வைக்க வேண்டிய தேங்காய், பூ, பழம் எல்லாமே இன்னைக்கு ஃபாஸ்டிங்க்கு சாப்பிட வேண்டிய என்னென்ன பழம் எல்லாமே வந்துட்டு கோவில் எடுத்து போய் கொடுப்பாங்க. தீபம் எல்லாம் ஏற்றிட்டு அவர் வந்து உள்ளே வச்சுட்டு எல்லாமே பூஜை பண்ணிட்டு சாமிக்கு அதை கொடுத்த உடனே அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி குடிப்பாங்க. ஹஸ்பண்டோட காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது எல்லாமே முறைப்படி கல்யாணம் ஆன எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள் வந்து சத்யவான் சாவித்ரி அந்த சத்யவானுக்காக சாவித்ரி எப்படி விரதம் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. இது பண்ணும்போது அந்த ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல வந்துட்டு இந்த கதை இருக்கும், சத்யவான் சாவித்ரி எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இந்த விரதத்தை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் வந்து ஃபுல்லாவே படிப்பாங்க. அது ஒரியால தான் எழுதியிருக்கோம். எனக்கு ஒரியா படிக்க தெரியாதுன்னும் போது யாராவது ஒருத்தவங்க படிப்பாங்க, அது எல்லாரும் கேட்டுக்கணும் வந்து அதை கேட்க அமைதியா உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு வீட்லயே ஃபுல்லா சாமிக்கு எல்லா பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு காலில் ஃபுல்லா அல்தா எல்லாம் வச்சுட்டு புது சாரி இல்லைன்னா புது ட்ரெஸ் போட்டுட்டு கோவில் இல்லைன்னா வீட்லயே இந்த பூஜை பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து நான் சென்னையில் இருக்கும் போது வந்து அக்கா கூட சேர்ந்து பூஜை பண்ணுவேன். அவங்க அந்த புக்கை படிப்பாங்க, நான் பக்கத்தில் உட்காந்து கேட்பேன். இங்கே வந்துட்டு வந்து சரி கோவிலில் எல்லாரும் சேர்ந்து பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேருமே வந்தோம். வந்துட்டு அந்த கோவிலில் இப்போ இவர்கிட்ட வந்து அந்த கொடுக்கும்போது வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லி பேரெல்லாம் சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக கேட்டுன்னு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் நாங்கள் சொல்லி எல்லாமே வீட்டில் இருக்க மாமியார், மாமனார், நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரெல்லாம் சொல்லி அவங்களோட நட்சத்திரம் எல்லாமே கேட்டுட்டு அவர் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக பண்ணார். அதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்துட்டு அவர் அர்ச்சனை பண்ணுறது ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண முடிச்ச உடனே உட்காந்து வந்து அந்த சாவித்ரி புக் இருக்கும்ல அதை வச்சு ஒருத்தவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து கேட்டோம். இது வந்து இந்துவில் இருக்கிற எல்லாருமே வந்து எல்லா ஒரே லேடிஸும் பீகார் லேடிஸில் இருக்க நார்த் சைடில் எல்லாருக்குமே வந்து வட் சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு ட்ரெடிஷ்னலும் வந்து ஒன்று நம்ம பண்ணும்போது வந்து நம்ம இந்துக்களாக இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லது. யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணோம் அப்படின்றது இல்லை, நம்ம மனசுக்கு எது சந்தோஷமாக இருக்கோ அதை பண்ணோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம படித்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த கடவுளுக்கு வந்து நம்ம கும்பிடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஒரிசால பீகார்ல எல்லாம் வந்து இன்னைக்கு சாவித்ரி பூஜை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. வெங்காயம் பூண்டு எதுவுமே வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. அது இல்லாமல் வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. லேடிஸ் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடவும் மாட்டாங்க. வெறுமனே அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை முடிஞ்சிட்டு உடனே போயிட்டு தான் தண்ணி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்ருப்பாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நைட்டு வந்து நம்ம சாபுதானே இருக்குல்ல, அவர் பூஜை பண்ணின்னு இருக்காரு.
நைட்டு சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பிடானியும் பாசி பருப்பும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு வருவாங்க. நைட்டு அதை தான் அது கூட வந்து சென்னா, கொஞ்சம் வெல்லம், வாழைப்பழம், சாபுதானி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தான் சாப்பிட்டு படுப்பாங்க. இப்போ வந்து சாவித்ரி அந்த புக் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. ସଧବା ନାରୀମାନଙ୍କର ସକଳ ବ୍ରତ ସୁଖପକ୍ଷରେ ଶଶି ପରି ବଢ଼ିଲା ସାବିତ୍ରୀ କୁମାରୀ ଛୁଇଁଲା ଯେବେ ଯୌବନ ପିତାମାତା ଯେ ନିଶ୍ଚିନ୍ତା ମଗ୍ନ ଖୋଜ କନ୍ୟା ପାଣି ବର ଡକାଇ ଦେଲେ ସ୍ୱୟଂବର ଆସିଲେ ଯେତେ ଯୁବରାଜ ବାହୁଡ଼ି ଗଲେ ପାଏ ନଜ ସାବିତ୍ରୀଙ୍କର ତେଜ ମନରେ ତାଙ୍କ ହେଲା ଯେତେ ନିଜକୁ ଅଯୋଗ୍ୟ ବିଚାରି ସେ ଯାହା ବାଟେ ଗଲେ ଫେରି ସ୍ୱୟଂବର ଯେ ଭାଙ୍ଗି ଗଲା ବଡ଼ ପ୍ରମାଦ ହୋଇଲା ଉପାୟ ନ ପାରିଲେ ଜାଣି ଚିନ୍ତାରେ ଥିଲେ ରାଜରାଣୀ ଦିନେ ନାଣ୍ଡବ ଋଷି ବର ପ୍ରବେଶୀ ରାଜାଙ୍କ ନର କୁଶଳ ବାର୍ତ୍ତା ପଚାରିଲେ ସକଳ ବିଷୟ ଶୁଣିଲେ ଉପାୟ ଏହା ବିଚିନ୍ତି କହିଲେ ଶୁଣ ଅଶ୍ୱପତି ନିଜର ସ୍ୱାମୀ ନିଜେ ଫଳମୂଳ ଆଣି ସାବିତ୍ରୀ ଛଡ଼ାଇଲେ ପାଣି ଦେଲେ ସେ ବ୍ରାହ୍ମଣ ଭୋଜନ ଦାନ ଦକ୍ଷିଣା ବିଧିମାନ ସପରିବାରେ ଭୁଞ୍ଜାଇଲେ ନିଜେ ସେ ଉପବାସ କଲେ ତୁଣ୍ଡେ ଉଚାରି ପ୍ରଭୁ ନାମ ଦେଲେ ବିତାଇ 3 ଦିନ ହୋଇଲା ଜ୍ୟେଷ୍ଠ ଅମାବାସ୍ୟା ସାବିତ୍ରୀ ମୁଖେ ନାହିଁ ଭାଷା କୁଠାର ହସ୍ତେ ସତ୍ୟବାନ କହିଲେ ବନେ ଯିବି ଜଣ ସଂଗ୍ରହ କଲେ କାଠ ଭାର ଚଳିବ ସିନା ଏ ସଂସାର କହିଲେ ସାବିତ୍ରୀ ବୁଝାଇ ଏକାକୀ ଆଜି ଯାଅ ନାହିଁ ଆଦେଶ କର ଏ ଦାସୀ ତଥାସ୍ତୁ କହି ଯମ ଗଲେ ସାବିତ୍ରୀ ପୁଣି ପିଛା କଲେ ପଛକୁ ପୁଣି ଚାହିଁ ଯମ କହିଲେ ଏ ବଡ଼ ବିଷମ ଦେବି ତୁମକୁ ବେନି ବର କାହିଁକି ପୁଣି ପିଛା କର ବିନୟରେ କହିଲେ ସାବିତ୍ରୀ ତୁମେ ଯେ ନ୍ୟାୟବନ୍ତ ଅଟେ ନ୍ୟାୟ ତ ଦେବ। అమ్మ సావిత్రి పూజ అన్న అమ్మ ଓଡ଼ିଆ ଲୋକ ସବ ହାଇଦ୍ରାବାଦରେ ଆମ ମନ୍ଦିରରେ ପୂଜା କରୁଛନ୍ତି। ସେ ଭିଡ଼ିଓ ମୁଁ ଅପଲୋଡ଼ କରୁଛି। ଆମ ତାମିଲନାଡ଼ୁରେ ନା ଏମିତି ସାବିତ୍ରୀ ପୂଜା ନାହିଁ, ସେଇଥିପାଇଁ ଆମ ଟ୍ରେଡ଼ିସନାଲ୍ କେମିତି ପୂଜା କରୁଛି ସବୁ ମୁଁ ତାମିଲରେ ଡିଟେଲରେ କହୁଛି। ଆଉ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଆମ ଭିଡ଼ିଓକୁ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ। இது வந்து சாவித்திரி பூஜா வந்து ஒரிசாலையும் பீகார்லாம் பண்ணுறதால தமிழ்நாட்டில் இந்த சாவித்திரி பூஜா பண்ண மாட்டாங்க। அதுக்காக தான் நான் ஃபுல் டீட்டெயில் தமிழில் வந்து சொன்னேன்। ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பூஜை நடக்குதுன்னா தெரிஞ்சுக்கிறதுல ஒன்று, அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்கன்றத பார்க்குறதுல ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை। அதனால தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாதி தமிழ்லேயே சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன்। உங்கள் எல்லாருக்கும் சாவித்திரி மாங்கிற அருள் கிடைக்கணும், எல்லோரும் லைஃப்பில் நல்லா இருக்கணும்। என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। எங்களோட அந்த சாவித்திரி புக் படித்தது முடிஞ்சிச்சு। அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காவெல்லாம் உடச்சிட்டு அவங்கவுங்களோடது பிரசாதம் வந்து சாமிக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த ட்ரெஸ் வந்து புடவையெல்லாம் எடுத்துருக்காங்கல்ல அதை வந்து அவர் திரும்ப கொடுத்துருவாங்க। அதை எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் வந்துட்டு அவங்கவுங்க ஹஸ்பண்ட் கிட்ட நமஸ்காரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் புதுசாக சாவித்திரி மா கிட்ட வச்ச பூஜா பண்ண புடவை, காலில் அழுத்தம் எல்லாம் அந்த சூடி சாமிக்கிட்ட வைக்கும்போது வந்து ஒரு சீப்பு இருக்கும், அதில் கட்டையில் சீப்பு, கண்ணாடி இருக்கும், மை இருக்கும், எல்லாமே அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தலை வாருவாங்க। சமஸ்தங்கு ஹாப்பி சாவித்ரி பூஜா।